ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். ஒரு 11,000 ரூபா இல்லை 10,500 ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கணும். அதுவும் கிட்டத்தட்ட 7 இன்ச் டிஸ்பிளே, 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோவில் போவா 2 அப்படின்ற இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேரு போவா, நேம் பாரு போவா. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா போவா அப்படின்ற ஒரு ஃபோன் டெக்னோவில் லான்ச் பண்ணாங்க. அதோட அப்கிரேடாக பார்த்தீங்க அப்படின்னா போவா 2 அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியலாகவே சில அப்கிரேடும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றத வீடியோவில் கிளியராகவே சொல்லியிருக்கேன். ஒரு 11,000 ரூபா பட்ஜெட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே க்ளோ ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே டெக்னோ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே போவா 2 அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ், ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணி எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரேம் வேரியன்ட் அண்ட் ஸ்டோரேஜ் என்ன அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சீலை ஃபஸ்ட் டைமாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்த்திங்க அப்படின்னா கேஸோட ஃபிட் பண்ணியே வந்து கொடுத்துருக்காங்க. கேஸை ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். கேஸை வந்து போடலாம். நல்லா ஃபிட்டாக தான் இருக்குது, கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். ஸோ அதை தாண்டி ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். இப்போ பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 12 month அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடாப்டரை பொறுத்த வரைக்கும் 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சிம் எஜெக்ட் டூலை காணாமேன்னு பார்த்தேன். சார்ஜ் போடுற கேபிளுக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்ட் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளோட குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்கு. மொபைலை கையில் எடுத்தாச்சு. எடுத்தோடனே லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று எனர்ஜி ப்ளூ அப்படின்றதும், இன்னொன்று போலரை சில்வர் அப்படின்றது தான். ஸோ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சில்வர் கலர் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ஏற்கனவே இருக்கிற கலர் வேரியன்ட் தான், ஒன்றும் புதுசாக இருக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் கிரிட் ஆட் பண்ண மாதிரி இருக்குது. தேய்ச்சிங்க அப்படின்னா சொரப்பாக இருக்குது. கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லாவே கிரிப் கொடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை தாண்டி இந்த ஃபோனில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 9.62 mm திக்னஸ்ஸு. அதே சமயம் வெயிட் 231 கிராம் வந்து வெயிட் இருக்குது. இந்த அளவுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால இது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் அதே சமயம் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பேக்ட் கொடுக்குது. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பெசல்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. பாட்டமில் மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக பெசல்ஸ் இருக்குது. கூடயே பார்த்தீங்க அப்படின்னா 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளேவாக இருக்கனால கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. வெயிட் பேலன்ஸுமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது காம்பேக்டாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பார்க்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன இவ்வளோ பெரிய ஃபோனாக இருக்குது, எவ்வளோப்பா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு செம பெருசாக இருக்குது ஃபோன் வந்துட்டு. ஸோ ஃபோனுக்கு டிஸ்பிளே அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியன்றது தெரியும். அதுவும் குறிப்பாக நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி ஃபோனை யூஸ் பண்ண போகிறீங்க, வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு டேபுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 4GB ரேம் வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா 6.9 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதுவே வந்து 6GB ரேம் வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா 6.95 inch வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 7 inch டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இந்த நார்மல் இந்த ஃபோனோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் 480 nits பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே பிரைட்டாக இருக்குது இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலேயுமே வந்துட்டு. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 180 Hz வந்து டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் பிளேலாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளே குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது வீவிங் ஆங்கிள் நல்லா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் லெவல் எல்லாமே நல்லா பூஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு சேம் டைம்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 2 TB வரைக்கும் எக்ஸ்டெண்டபிளாக SD கார்டு யூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் இதில் டியூவல் 4G வோல்ட் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வந்து மிஸ் ஆகுது. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கி அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஒர்க் ஆகுது. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ண முடியுது. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுது. அண்ட் பாட்டம்ல மைக், டைப் சி போர்ட் அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஓகே எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் வந்திருக்குமே, எங்கப்பா ஸ்பீக்கரை பற்றி சொல்லலையே அப்படின்ட்டு எனக்குமே டவுட் இருந்தது. ஒருவேளை பேக் சைடில் இருக்குமோன்னு பின்னாடியும் தேடி பார்த்தேன், இல்லை. அப்போ தான் தெரிஞ்சது மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸையே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீக்கராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக அந்த டியூவல் ஸ்பீக்கர்லாம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து மேலே இருக்க இயர்பீஸை ஸ்பீக்கராக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஸ்பீக்கரையே வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இயர்பீஸை ஸ்பீக்கராக போட்டிருக்காங்க. அதையும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பாட்டமில் எந்த அளவுக்கு சவுண்ட் அவுட்புட் வருமோ அது அளவுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு இதுலேயுமே சவுண்ட் அவுட்புட் கிடைக்குது. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. டெக்னோக்கே ரொம்பவே ஃபேவரட்டான ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவினிங் டைமில் நைட் டைம்லலாம் ஃபோட்டோ
எடுக்கிறீங்க லோ லைட் அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2K வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 4K கிடையாது, 2K 30 FPS வரைக்கும் இதில் மேக்ஸிமம் எடுத்துக்க முடியும். பேக் சைடில் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 4 கேமரா செட்டப் அப்படின்றாங்க. பட் ரியலாக பார்த்தீங்க அப்படின்னா 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, அதுலேருந்து இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அது எல்லாமே நல்ல ஒரு அவுட்புட் தான் கிடைக்குது, ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் அப்பச்சர் வேல்யூமே பார்த்தீங்க அப்படின்னா 1.79 இருக்குது. லோ லைட்லையுமே நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ மற்றபடி இருக்கக்கூடிய 3 கேமரா பார்க்குறவங்களுக்கு என்னப்பா இதில் 4 கேமராவா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் சொல்லலாம். 2 மெகா பிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஏஐ கேமரான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48 மெகா பிக்சல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ அவுட்புட்ஸ் வந்து நல்ல ஒரு அவுட்புட்டாக வந்து கொடுக்குது. அண்ட் இதை தாண்டி இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2Kல வந்து நம்மளால வீடியோ ரெக்கார்டும் 1080 பிக்சல் எடுக்க முடியுது. பட் எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா 30 FPS தான் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. 60 FPSல உங்களால எதுவுமே எடுக்க முடியாது. அண்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட iOS 7.6 Android 11 பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கேமராலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மேல இருக்க ஐகான் அக்சஸ் பண்றதுக்கு சிங்கிள் ஹேண்ட்லயே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்க கை கிட்டக்க வந்துடும், ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல சோஷியல் டர்போன்ற ஆப்ஷன் இருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாய்ஸ் சேஞ்சர் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் கால் பேசுறீங்க அப்படின்னா கூட அதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் பேசும்போது பார்த்தீங்கன்னா பியூட்டி மோட் வந்து அப்ளை பண்ண முடியும். நார்மலாக வாட்ஸ்அப்பில் வந்து இருக்காது. ஸோ பியூட்டி மோட் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் பீக் மோட் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணிட்டு டெலிட் பண்ணாலும் கூட அது என்னன்றதை பார்க்க முடியும். ப்ளஸ் டபுள் டிக் விழுந்தாலும் ப்ளூ டிக் விழுகாத மாதிரி வந்துட்டு நம்ம வந்து மெசேஜை ரீட் பண்ணுற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பீக் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்த ரீட் பண்ணுமோ அந்த இடம் மட்டும் தெரிகிற மாதிரி மீது எல்லாமே பிளாங்காக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா டைப் பண்ணுறது இதெல்லாம் கூட பண்ண முடியும். அதுக்கான பிரைட்னஸ் ஏற்றுறது ஃபுல் டார்க்காக மாற்றுற மாதிரி கூட இதில் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் ஆன்டி தீஃப் அலாரம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏர்போர்ட்ல இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நீங்கள் சார்ஜ் போட்டு சைடில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு யாராவது வந்து ஃபோன் சார்ஜரை பிடுங்கினாங்க அப்படின்னா அலாரம் அடிக்கிற மாதிரி கூட இதில் வந்து பண்ண முடியும். ஸோ ஆப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கிறது கண்டிப்பாக யூசர் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 11,000 செக்மெண்ட்ல 7,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த ஃபோனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா 2 நாள் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். 24 மணி நேரம் வீடியோ பார்ப்பேன் ப்ரோ, சார்ஜே போகக்கூடாதுன்னு கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ G85 ப்ராசஸர் எனக்கு தெரிஞ்சு டெக்னோவில் வந்துட்டு இதை குத்தகைக்கு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய ஃபோனில் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஃபோனில் கூட பார்த்தேன். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே மல்டி டாஸ்கிங்லாம் வந்து பண்ண முடியுது. எந்த இடத்துல பெருசாக லேக் இருக்கிற ஃபீல்லாம் வந்து பெருசாக வரல அப்படின்னு தான் சொல்லணும். இதில் கேம் பிளேலாம் பண்ணி பார்த்தேன். லோ கிராஃபிக்ஸ் மீடியம் கிராஃபிக்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட் பெருசாக வந்து கேமர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் ரேம் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேமும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இன்னொரு வேரியண்ட்டுமே வந்து இருக்கு. அண்ட் ஃபைனலாக ஃபோனோட பிரைஸ் என்ன, ஹைலைட் என்ன, இதில் என்ன குறைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட டிஸ்பிளே தான். கிட்டத்தட்ட 7 இன்ச் மிகப்பெரிய ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேவும் கூடயே ஒரு 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதிகமாக நான் வீடியோஸ் பார்ப்பேன் ப்ரோ, ஃபோன் கால்ஸ் அதிகமாக பேசுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு செம்ம சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் 48 மெகா பிக்சல் கேமராவோட அவுட்புட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் கூடயே பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்குது. இந்த ஓஎஸ்ல வந்து அது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். குறை அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கனால கண்டிப்பாக வரதான் செய்யும். அண்ட் டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஏதாவது புதுவிதமாக வந்து கொடுத்துருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. இந்த ஸ்பீக்கர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் கொடுக்க வேண்டியதை தூக்கி டாப்லேயே வந்து ஒன்றாவே கொடுத்துருக்காங்க. அதை எப்பயும் போல செப்பரேட்டாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எனக்கு வந்தது. மற்றபடி சின்ன சின்ன அப்கிரேடும் தேவைப்பட்டது. பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு பெஸ்ட் டிவைஸ் அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்தது. இந்த ஃபைனலாக பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஆஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஆக்சுவல் பிரைஸ் வந்து 11,000 ரூபா. இப்போ கொஞ்சம் இந்த லிமிடெட் ஆஃபர் இந்த மாதிரி சொல்லிட்டு 10,500 ரூபா வந்து ஃபைனல் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் RAM வேரியண்டோட கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் பிரைஸ் வந்து 13,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஒரு 500 ரூபா கம்மி பண்ணிட்டு 12,500 ரூபாய்க்கு வந்து அமேசானில் அவைலபிள் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன இருக்குல்ல அப்படின்றத கிளியராகவும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.